புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக பெண்களுக்கு கருப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கேட்கலாம். பிசிஓடி, பிசிஓஎஸ், நீர்க்கட்டிகள் இது சார்ந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சார்ந்த கேள்விகளையும் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ பெண்களுக்கு ஜென்ரலாக இந்த கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் அப்படின்னா அடிப்படையான காரணம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்றத நம்ம பேசிகிட்டு இருக்கோம் டாக்டர். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதனால ஒருத்தவங்களுக்கு இம்பேலன்ஸ்டாக இருக்குது? ஓகே, அதாவது நம்ம உடம்புல ஒரு சில மாற்றங்கள் நிகழுது அப்படின்னா நாம் என்ன உணவுலையும் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளையும் என்ன தவறு செய்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்துருச்சு, உதாரணத்துக்கு ஒரு தைராய்டு வந்துருச்சு அப்படின்னா, ஸோ எனக்கு இந்த பிரச்சனை எதனால் வந்தது, ஃபேமிலியில் யாருக்காவது இருக்கா அப்படின்னு நம்ம யோசித்து நம்ம விட்டுருவோம். அதை தாண்டி நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்லையும் வாழ்க்கை முறைகள்லையும் என்ன தவறு செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறது இல்லை. இன்றைய காலகட்டத்தில் பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள் இல்லை அப்படின்னா கூட அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம புதுசாக வந்து பார்க்குறோம். நிறைய பேஷண்ட் சொல்கிறாங்க, எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே வந்து ஹார்மோன் பிரச்சனைகள், உதாரணத்துக்கு ஒரு தைராய்டு எடுத்துக்கலாம். ஸோ தைராய்டு அப்படிங்கிறது யாருக்குமே இல்லை, ஆனால் எனக்கு மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் நம்ம கேட்டோம், அவங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறாங்க, எந்த நேரத்தில் எடுத்துக்கிறாங்க, என்ன மாதிரியான உடல் உழைப்பு கொடுக்குறாங்க, அவங்களோட கழிவுகள் வந்து எப்படி உடம்புலேருந்து ப்ராப்பராக வெளியேற்றுறாங்களா இல்லையா, அதாவது யூரின் மோஷன்லாம் ப்ராப்பராக போகிறாங்களா இல்லையா, உறக்கம், நம்ம இரவு நேரத்தில் எத்தனை மணிக்கு நம்ம தூங்குகிறோம், இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம தவறுகள் செய்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, ரொம்ப அலட்சியமாக நம்ம இருக்கிறோம். இது எல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள். அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில் மாற்றத்தினால தான் ஒரு நபருக்கு ஹார்மோன் பிரச்சனைகள் ஏற்படுது. பரம்பரையாக யாருக்குமே ஹார்மோன் பிரச்சனை இல்லை அப்படின்னா கூட புதுசாக வரக்கூடிய தொந்தரவுகளுக்கு முக்கிய காரணம் வாழ்வியல் மாற்றம் மட்டுமே. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் நாம் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம். இப்போ பெண்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது பூப்படைந்த முதல் மாதம் முதலே அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஒரு 3 மாதம் 4 மாதம் கொஞ்சம் இர்ரெகுலராக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரெகுலராக 28 நாட்களுக்கு ஒரு முறை, மாதம் 3லிருந்து 5 நாட்கள் வரைக்கும் முறையான மென்ஸ்ட்ரல் ஃப்ளோவோடு இருக்கிறது இயல்பான ஒரு விஷயம். இதில் ஒரு சில மாற்றங்கள் நிகழுது. 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் பீரியட்ஸ் வருது, அப்படி இல்லை 6 மாதம் ஆகுது, மாத்திரைகள் போட்டால் தான் மென்சஸ் வருது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போ இதற்கு காரணம் நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், உதாரணத்துக்கு நம்ம ஸ்நாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸு. ஸோ மைதாவான உணவுகள் எடுத்துக்கிறோம், பேக்கெட்டில் வரக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய உடல் உழைப்பும் வந்து செரிமானம் முறையாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஹார்மோன் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. நம்மளுடைய உடல் வந்து இயற்கை சார்ந்த ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சம் என்ன சூழலில் இயங்கிட்டுருக்கோ அதே சூழல் தான் நம்மளுடைய உடலிலும் இயங்கிட்டுருக்கு. நம்மளுடைய உடல் பஞ்சபூதத்திலால் ஆனது அப்படின்னு சித்தர்கள் பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் என்னென்ன செயல்முறைகளில் இயங்கிட்டு இருக்கோ அதே செயல்முறைகள் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்கிட்டு இருக்கு. இப்போ இதற்கு நம்ம எதிர்மறையாக செய்யக்கூடிய விஷயங்கள்னால தான் நமக்கு நோய் நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 உடல் தாதுக்கள் தான் நம்மளுடைய உடலுக்கு நோய்கள் ஏற்படுவதற்கு, அதை சமநிலையற்று காணப்படும் பொழுது தான் நமக்கு 4448 வகையான நோய்கள் ஏற்படுது. இந்த வாத, பித்த, கபம் சமநிலையற்று காணப்படும் பொழுது இந்த மாதிரி வகைகளான நோய்கள் ஏற்படுது. அப்போது நம்மளுடைய இந்த பிரபஞ்சத்தையும் நம்ம இயற்கையான சூழலில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை வாழணும். இந்த வாத, பித்த, கபத்தை நம்ம சமநிலையில் வச்சுக்கணும். இப்போ வாத, பித்த, கபம் நம்ம எப்படி சமநிலையில் வச்சுக்கணும்? இந்த வாதம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், நம்ம காற்றுக்கு ஒப்பிடுறோம். பித்தம் அப்படிங்கிறது உஷ்ணம், தீக்கு நம்ம ஒப்பிடுறோம். கபம் அப்படிங்கிறது குளிர்ச்சி.
ஸோ இந்த 3 விஷயங்களும் நமக்கு சமநிலையில் இருக்கணும். சமநிலை அற்று காணப்படும் பொழுது அதற்கேற்றாற்போல் நமக்கு நோய்கள் பிரதிபலிக்கும். அப்போது ஒரு நபருக்கு நம்ம சாப்பிட்ற உணவு, உறங்கும் உறக்கம், அதாவது உறங்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறாங்க, என்ன மாதிரி உடல் உழைப்புகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸை ஏற்படுது. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் உணவு பழக்க வழக்கங்களும் உடல் உழைப்பும் கழிவுகளுடைய தேக்கம் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இப்போ நீர்க்கட்டி சின்ன வயசுலேயே வந்துருச்சு, அதை சரி பண்ணாமல் விட்டவங்களுக்கு ஃப்யூச்சரில் குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனைகள் வருது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறந்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லார்கிட்டேயும் இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா 10 பிள்ளை, ஒரு வீட்டில் 14 பிள்ளைகள் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு குழந்தை பிறப்பதற்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே குறிப்பாக நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இயற்கை சார்ந்த இப்போ கிடைக்கக்கூடிய அதாவது விளைச்சல் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள் தான். நம்ம இயற்கையான ஒரு காய்கறி எடுத்துக்கிட்டால் கூட அது நிறைய கெமிக்கல் போட்டு விளைவிச்சு வர்றதுனால அதுவே நமக்கு உடலுக்கு நச்சுத்தன்மை ஏற்படுத்தும். ஸோ இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து நம்ம இயற்கை சார்ந்த உணவுகள் எடுத்துக்கணும், இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழணும், உடல் உழைப்பு நல்லா கொடுக்கணும். இப்போ மிஷின் பேஸ்டு லைஃப் தான் லீட் பண்ணுறோம். பெண்களுக்கு கீழே குனிஞ்சு நிமிர்ந்து எல்லா வேலைகளும் செய்யணும், இடுப்பு எலும்புகள் அசைவு கொடுக்குற மாதிரியான உடல் பயிற்சிகள் வந்து செய்யணும். ஸோ அதை செய்யாமல் நம்ம உட்கார்ந்துருந்தே, அதாவது நம்ம ஒரு வீடு கூட்டுறோம் இல்லை வீடை துடைக்கிறோம் அப்படின்னா நம்ம உயரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நமக்கு எளிதில் கிடைக்கிது. ஸோ கீழே குனிஞ்சு யாருமே வந்து துடைக்கிறது இல்லை. ஸோ அதனாலேயே நமக்கு இடுப்பு எலும்புகள் அசைவுகள் குறைவாக இருக்கிறதுனாலையும் இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறதுனாலையும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் இதுதான். ஸோ இதை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே ரெகுலரான மென்சஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய மருத்துவத்திலையும் இதற்கு தீர்வுகள் இருக்குது. ஒரு பெண்மணிக்கு நீர்க்கட்டிகள் இருக்குது அப்படின்னா கட்டி அப்படின்னு நினச்சிட்டு பயப்பட வேண்டாம். அதை மாதவிலக்கிலே கரைத்து வெளியில் கொண்டு வர அளவுக்கு மூலிகை மருந்துகள் இருக்குது. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை இல்லாமலே இந்த நீர்க்கட்டிக்கு சிறப்பான சிகிச்சைகளில் 3 மாதத்தில் தீர்வுகள் கொடுக்க முடியும். பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கான ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் ஜெயா, நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்கம்மா? எங்க அத்தைக்காக கேட்குறேன். அவங்க வயது என்ன? அவங்களுக்கு 55. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா. எங்க அத்தைக்கிட்டாக மூட்டு வலிக்காக கேட்கணும். சரிங்கம்மா, சொல்லுங்கள். 2 காலையுமே மூட்டு வலி அதிகமா இருக்கு. சரிங்கம்மா. கால் நடக்கவே முடியல, மூட்டு வீக்கமாக இருக்குது. சரி, நான் சொல்கிற வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் மூட்டுகள் இருக்கக்கூடிய வலிகள் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு முசுமுசுக்கை அப்படிங்கிற கீரை எளிதில் கிடைக்கும். அதாவது நம்மளுடைய உடலில் இயற்கையான முறையில் நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்து 1 வாரத்திலே முன்னேற்றம் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். ஸோ நம்ம எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் வலுவடையக்கூடிய மருந்துகளாக நமக்கு அமையும். ஸோ உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம கவனம் செலுத்துறது நல்ல விஷயம். ஸோ முசுமுசுக்கை அப்படிங்கிற கீரை எடுத்துக்கோங்க, முடக்கற்றான் கீரை அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க, நாயுருவி இலைகள் வந்து உங்களுக்கு எளிதில் கிடைக்கும், அதை எடுத்துக்கோங்க. நீர்முள்ளி அப்படிங்கிற மூலிகையும் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு சம அளவு எடுத்துக்கோங்க. ஸோ நிழலில் நல்லா உலர்த்திட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 60 ml கஷாயம் மாதிரி பண்ணி தேன் கலந்து சாப்பிட்ட பிறகு கொடுத்தீங்க அப்படின்னா மூட்டுகளில் இருக்கக்கூடிய வீக்கங்கள் நல்லா குறைய ஆரம்பிக்கும், வாத நீர்கள் குறைய ஆரம்பிக்கும். வாத நீர் உடம்புலேருந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே வலிகள் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். வெளிப்பிரயோகமாக ஒத்தடம் மட்டும் கொடுக்கணும். வீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா உருவி விட்டோம் அப்படின்னா வலிகள் அதிகமாகிடும். ஸோ வெறும் சுடு தண்ணியில் கல்லுப்பு போட்டு ஒத்தரம் கொடுக்கலாம், இல்லை தவிட வந்து லேசாக வறுத்துட்டு பொட்டலை மாதிரி கட்டி சூடு பண்ணி ஒத்தரம் கொடுக்கலாம். ஸோ இது 2 ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல வலிகள் குறைக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, வலிகள் முழுமையாக குறையல அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம சிறப்பான பஞ்சகர்மா சிகிச்சையும் மூலிகை மருந்துகளும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ மூட்டு வலி அப்படின்னு எடுக்கும் பொழுது நிறைய பேர் அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணியும் அவங்களுக்கு அந்த தீர்வுகள் இல்லை. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம மூலிகை மருந்துகளே தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக ஒரு 5லிருந்து 10 நாட்கள் பஞ்சகர்ம சிகிச்சையோடு சேர்த்து மூலிகை மருந்துகள் 3 மாதம் எடுத்தோம்னா கட்டாயம் இதை சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா. மூக்குல சதை வளர்ந்துருக்கு, அதை பற்றி கேட்கணும். கேட்கலாமா? உங்கள் வயது என்ன? என்னோட வயது 18. சரி, தொடர்ந்து பேசுங்கப்பா.
வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா, எத்தனை வருஷமா இருக்கு? எனக்கு 2 வருஷமா மூக்கள் சதவடத்திற்குமா இருக்கு. எல்லா பக்கம் போய் மாத்திரை போட்டு எனக்கு கேட்கவே இல்லை. அதுக்காக தும்மல்லாம் வந்துட்டே இருக்கு எனக்கு. சரிங்கம்மா. இப்போ மூச்சு விடும் பொழுது உங்களுக்கு 2 நாசியிலும் இருக்குங்களா? அதாவது மூச்சு வந்து வாய் வழியா எடுக்கிறீங்களா? எப்படி இருக்கு? அது கொஞ்சம் வாய் வழியா இருக்க மாதிரி தான் இருக்கு. சரிங்கம்மா. அப்போ 2 பக்கமும் உங்களுக்கு அடைப்புகள் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பிளாக்ல இருக்கும், ஒரு சைடு மட்டும் எடுப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு ரைட் சைடில் பிளாக் இருக்குன்னா லெஃப்ட் சைடில் அவங்களுக்கு சுவாசம் இருக்கும். லெஃப்ட் சைடு பிளாக் இருக்குன்னா ரைட் சைடில் இருக்கும். 2 பக்கமே பிளாக் இருக்குன்னா சிவியாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை இல்லாமல் மூலிகை மருந்துகளை சரி பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் நம்ம 4 தலைமுறைகளாக இந்த சைனசைட்டிஸ்க்கு எளிய மூலிகை சிகிச்சைகளில் தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகள் தொடர்ச்சியாக நீங்கள் 8 முறை நீங்கள் எடுக்கணும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் தொடர்ச்சியாக 3 மாதம் எடுக்கணும். உங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ்னால தான் இந்த பிரச்சனைகள் இருக்குது. அது எளிதில் வந்து குணப்படுத்திடலாம். பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நாங்கள் கொடுக்கக்கூடிய காயக்கல்ப மூலிகைகள் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த தலையில் இருக்கக்கூடிய காற்று பைகளில் இருக்கக்கூடிய அந்த நீர் தேக்கத்தை வெளியேற்றும். அதே மாதிரி நிறைய பேருக்கு சளி கோர்த்து இருக்கும், அது எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். வெளிப்புற சிகிச்சையாக நசியம்ன்ற சிகிச்சை கொடுக்குறோம். பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்புற சிகிச்சைகள் கொடுக்குறோம். தூபபானம் அப்படின்னு சொல்லக்கூடிய புகை சிகிச்சைகள் இது கொடுக்குறோம். வேது பிடித்தல் அப்படிங்கிற சிகிச்சை இது எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக ஒரு 8 முறை நம்ம எடுத்தோம் அப்படின்னா கட்டாயம் நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கும். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. கிழங்கு மஞ்சள் விளக்கில் சுட்டுட்டு அந்த வரக்கூடிய புகையை வந்து நல்லா சுவாசிங்க. நேசல் பிளாக் இருக்கும், உள்ளுக்கு இழுக்க முடியாது, இருந்தாலும் அந்த புகை படம் பட உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து சிகிச்சை எடுங்க, கட்டாயம் சரி பண்ணிடலாம். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் விமலா. எந்த ஊர்ல இருந்துமா? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேங்க. யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான். உங்க வயதை சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? ஓகே. வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்க. எனக்கு வயசு 25 ஆச்சு. சரிங்க. இப்போ ஒரு 6 மாசமா எனக்கு கண்டினியூஸா வந்து வெள்ளப்பட்டுட்டே இருக்கு. சரிங்கம்மா. அது ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படி வரும்போது. சரி, ஓகே. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க இது வரைக்கும்? இல்ல, இது வரைக்கும் நான் எதுவும் எடுத்துக்கிறது இல்ல. வெயிட் வேற சடனா குறைஞ்சிட்டு இருக்கு. சரிங்கம்மா. இது வந்து நம்ம உடனடியாக முறையான மூலிகை மருந்துகள் எடுத்தால் கட்டாயம் சரி பண்ணிக்கலாம். வெள்ளைப்படுவதற்கு முக்கிய காரணம் அதிகப்படியான உடல் உஷ்ணம். ஹீட்டை குறைக்காம என்ன வகையான நீங்கள் மருந்துகள் எடுத்தாலும் கட்டாயம் உங்களுக்கு தீர்வுகள், நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்காது. அதிகப்படியான உடல் சூடு தான் முக்கிய காரணமே. வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. நிறைய பேர் எண்ணெய் வச்சு தலை குளிக்கிறது அப்படின்னா தலையில் மட்டும் எண்ணெய் வச்சு தலை குளிக்கிறாங்க. உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் ஒரு இடம் கூட விடாமல் நல்லெண்ணெய் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்நீர் கொண்டு குளியல் எடுக்கணும். அன்றைக்கி பகல் பொழுதில் தூங்கக்கூடாது. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். ஸோ இப்படி ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த வாரம் ஃபாலோ பண்ணுறோம், அடுத்த வாரம் நம்ம விட்டோம் அப்படின்னா திரும்ப ஹீட் வந்து வந்துடும். ஸோ தொடர்ச்சியாக வாரத்தில் ஒரு முறை இதை ஃபாலோ பண்ணோம். அதனால தான் சனி நீர் ஆடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கற்றாழை வந்து தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய மடல்களை ஒரு 7லிருந்து 9 முறை வேறு வேறு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஜூஸ் மாதிரி பண்ணி மோரில் கலந்து குடிங்க. தொடர்ச்சியாக வெறும் வயிற்றில் காலையில் ஒரு 10லிருந்து 15 நாட்கள் குடிச்சிங்கன்னா உடல் சூடு வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதிலே உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக சரியாயிடும். வேறு ஏதாவது திரும்பவும் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம். அனைத்து விதமான நோய்களுக்கும் நம்ம மூலிகை மருந்துகளே தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. தேவி பேசுறேன். எந்த ஊர்லேருந்து? ஆம்பூர்ல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என்னோட அக்காவுக்காக. அவங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா. 29. சொல்லுங்கம்மா. கையெல்லாம் உங்களுக்கு சொரியாசிஸ் வந்திருக்கு மேம். ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டா அடிக்கும் போது இப்படியே சொரியும் போது பிளட் வருது. 4-5 வருஷமா இருக்கு. சரிங்கம்மா. ட்ரீட்மெண்ட் பார்த்து சரியா வரல. சரி, அதாவது நிறைய பேர் வந்து தோல் நோய் அப்படின்னா வெளியில் ஆயின்மெண்ட் போட்டால் சரியாக போயிடும். இப்போ அரிப்பு இருக்குன்னா அரிப்புக்கு மாத்திரைகள் போட்டால் சரியாக போயிடும்னு நினைக்கிறாங்க. அதற்கான முழு காரணம் என்ன, அதாவது இந்த நோய்க்கான முதல் காரணம் என்ன அப்படிங்கிறத கணிச்சு அதற்குரிய சிகிச்சை முறை எடுக்கணும். சரும நோய்களுக்கு முக்கிய காரணம் அசுத்தமான ரத்தம் இருக்கிறதுனால தான். கழிவுகளுடைய தேக்கம் இருக்கிறதுனால, சரியாக வியர்வைகள் வராததுனால நமக்கு கழிவுகளோட தேக்கம் இருக்கும்.
ஸோ யூரின் மோஷன் சரியாக வெளியேறாததுனாலையும் நமக்கு உடம்புல கழிவுகள் தங்கும். அதனால் சரும நோய்கள் ஏற்படும். ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகள் எடுக்கணும். சோரியாசிஸ்க்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம 4 தலைமுறைகளாக மூலிகை மருந்துகள் கொண்டு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுத்துட்ருக்கோம். நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அவங்களுக்கு எந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லையும் திரும்ப வராது. நம்ம என்ன சிகிச்சை கொடுக்குறோம் சோரியாசிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதுக்கடுத்து நீராவி குளியல் கொடுக்குறோம். பல வருஷமாக நம்ம உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் இந்த ட்ரீட்மெண்ட்டில் வெளியேற ஆரம்பிக்கும். அதற்கடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள், காயகல்ப மூலிகைகள் கொண்டு அனுபவம் சார்ந்த சிகிச்சை முறைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜென்ரேஷன்ஸ், அதாவது 4 ஜென்ரேஷன்ஸாக நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுனால அந்த மெடிசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 1 வீக்லேயே நோயோட அறிகுறிகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ச்சியாக ஒரு 6 to 8 months ஃபாலோ பண்ணும்பொழுது கட்டாயம் சரி பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த தழும்புகள் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு அந்த பேச்சஸ், பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே இயல்பாகவே மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போதைக்கு பரங்கிப்பட்டை சூரணம் 5 கிராம் பாலில் மிக்ஸ் பண்ணி 2 வேளை எடுத்துக்கோங்க. வெட்பாலை தைலம் எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அங்கே அப்ளை பண்ணி குளியல் பொடி கொண்டு குளியல் எடுங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் தொடர்ச்சியாக சிகிச்சை எடுத்தும்பொழுது கட்டாயம் சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் வந்து செந்தில். எந்த ஊர்லேருந்து சார்? நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் மனைவிக்காக பேசுகிறேன். அவங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வி கேட்கலாம். 50 வயசு அவங்களுக்கு. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பையில வந்து கட்டி இருக்கு. சரிங்க. அது வந்து அந்த சிஸ்ட் வந்து சைஸ் வந்து 8 cm அளவுக்கு இருக்கு. சரிங்க. இப்ப வந்து அவங்க ஒரு 6 மாசமா சித்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. சரிங்க. அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அளவுல தான் குறைஞ்சிருக்கு, தவிர ரொம்ப பெரிய அளவுல குறையல. சரிங்க. இது வந்து நம்ம ஆப்ரேஷனோ அல்லது வந்து வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குதுங்களா? அல்லது வந்து இந்த ஆப்ரேஷன்ல வந்து இந்த வாஸ்குலர் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜின்னு ஒன்று சொல்றாங்களே, அந்த மெத்தட்ல ஏதாவது செய்யலாங்களா? சரிங்க சார். அதாவது ஃபஸ்ட்டு வந்து கட்டி அப்படின்னு பொதுவாக சொல்கிறீங்க. என்ன விதமான கட்டி அப்படிங்கிறத பார்க்கணும். கட்டி அப்படிங்கிறது நிறைய வகைகள் இருக்குது. இப்போ நீர் கட்டி கூட நம்ம சாதாரணமாக நீர் கட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ கட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. எந்த இடத்துல இருக்குது, கர்ப்பப்பையில் இருக்குது. அதற்கு கூட நிறைய பேருக்கு வந்து சினைப்பையிலையும் கட்டிகள் வந்து இருக்கும். ஸோ ஒவேரியன் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், நெபோத்திலியன் சிஸ்ட்ன்னு சொல்லுவோம், ஹெமரேஜிக் சிஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ நிறைய வகையான கட்டிகள் இருக்குது. ஸோ எந்த வகையான கட்டிகள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் இது குணப்படுத்த முடியும். ஸோ ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்துட்டு நாடி பரிசோதனை செய்து அவங்களுக்குரிய மருந்துகள் நாம் கொடுப்போம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நேரில் வந்து பாருங்கள், கட்டாயம் அவங்களுக்குரிய மருந்துகள் கொடுத்து சரி பண்ணிடலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? அம்மா நீங்க பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் சார், எந்த ஊர்ல இருந்து? தென்காசியில இருந்து பேசுறேம்மா. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காகதாம்மா. உங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். 65 வயசு ஆகுது. எனக்கு இந்த உட்கார்ந்தே வேலை பார்த்ததுல பின்பகுதி வலி, நடக்க முடியாம ஆயிட்டு. சரிங்க. நடக்க முடியலையா இல்லை லேசா நடக்கிறீங்களா? லேசா நடக்கம்னா நான் ரொம்ப தூரம் நடந்தா வலி இருக்கு. வலி இருக்கு. ஓகே. வலி வந்து கால்கள் வழியா பரவுதுங்களா? இடுப்புல இருந்து கால் வழியா பரவுதுங்களா? ஆமா ஆமா. சரிங்க ஐயா. இதற்கு கொஞ்சம் மூலிகை சிகிச்சைகள், அதாவது எண்ணெய் போட்டு கொஞ்சம் இலக்கு முறைகள் வந்து பண்ணணும். நம்மளுடைய முதுகு தண்டு வடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முதுகு எலும்புகள் வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து 2 எலும்புகளுக்கு நடுப்பகுதியில் ஒரு டிஸ்க்குன்னு சொல்லுவோம், அது வந்து வீக்கமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அது கொஞ்சம் வெளியில் வந்திருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும்போது நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இந்த வலிகள் வந்து கால் வழியாக பரவ ஆரம்பிக்கும். இதற்கு பஞ்சகர்மா சிகிச்சைகள் நம்மளுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். மூலிகை மருந்துகள் ஒரு 3 மாத காலம் எடுங்க, நிச்சயமாக இயல்பாக உங்களுக்கு நடக்கிற மாதிரி பண்ணிடலாம். அதே மாதிரி வயதாகும்பொழுது நமக்கு இந்த தேய்மானம், எலும்புகள்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ கால்சியம் சத்துக்கள் மிகுதியான உணவுகள் எடுத்துக்கணும். அதில் பிரண்டை வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மெடிசன் கூட சொல்லலாம். ஸோ பிரண்டையை வந்து நீங்கள் துவையல் மாதிரி பண்ணி வாரத்தில் ஒரு 2 முறை எடுங்க. அமுக்குரா சூர்ணத்தை பாலில் ஒரு 5 கிராம் கலந்து எடுங்க. இது பெஸ்ட்டான ஒரு நர்வ் அண்ட் டானிக். ஸோ நரம்புகளை வலுவடையக்கூடிய மருந்துகளும், எலும்புகள் தசைகள் வலுவடையக்கூடிய மருந்துகளும் எடுக்கணும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பேர் ஒரு வலி இருக்குது அப்படின்னா
வெறும் உள்ளுக்கு மருந்துகள் மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அங்கே வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய வெளிப்புற சிகிச்சைகளும் சேர்த்து பண்ணணும். ஸோ நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளும் இருக்குது. உள்ளுக்கு மூலிகை மருந்துகளும் கொடுக்குறோம். வெளிப்புறையகமாக முடக்குவாதம், வாதம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்கள், பக்கவாதம், முடக்குவாதம், முழங்கால் மூட்டு வலி, இடுப்பு வலி, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், நர்வ் கம்ப்ரெஷன், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகள், குறிப்பாக சயாட்டிக்கா. இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சயாட்டிக் ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் எளிய மூலிகை வைத்தியம் கொண்டு தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நேரில் வந்து பார்த்து சிகிச்சை எடுங்க ஐயா. நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர்மா எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நாங்கள் வீடுலேருந்து பேசுகிறோம். வணக்கம் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். எனக்கு 32 வயசு ஆகுது. 35? 32. 32. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா. இடுப்பு வலியும் கழுத்து வலியும் இருக்கு மேம். ஓகேம்மா, எந்த இடத்துல வயிறு வலிக்குது? இடுப்பு வலியும் கழுத்து வலியும் இருக்கு. இடுப்பு வலி, கழுத்து வலி. கழுத்து வலி. ஓகேம்மா, எவ்வளோ நாளா இருக்கு? 1 வருஷமா இருக்கு எனக்கு. 1 வருஷமா. ஓகே, மறுத்து போகுதுங்களா? ஒரு மாதிரி மறுத்து போயிடும். அந்த பக்கம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி மறுத்து போயிடும். சரிங்கம்மா. குனிஞ்சபடி வேலை செஞ்சோம்னா நிமிர்ந்து அவ்வளவு சடனா நிமிரலாம் முடியாது. கொஞ்ச நேரம் ஆகும் நிமிர்றதுக்கு. இது வந்து எலும்புகளுடைய இந்த ஜவ்வுகளோட பிரச்சனைகள் தான். நான் சொன்ன மாதிரி இந்த முதுகு தண்டுவடம் நமக்கு இந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்டாக பெண்களுக்கு வந்து இந்த லோயர் பேக் போனும் அதே மாதிரி கழுத்து வலிகளும் இயல்பாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதற்கு கிரிவ வஸ்தி, கடி வஸ்தின்னு சொல்லக்கூடிய வஸ்தி முறைகளில் நம்மளுடைய மருத்துவமனையில் சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உள்ளுக்கும் நீங்கள் மூலிகை மருந்துகள் எடுக்கும்பொழுது கட்டாயம் சரி பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் இது வலி மாத்திரைகள் மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. வெளிப்பிரயோகமாக ஸ்ப்ரே இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா கையை உயர்த்த முடியல, ஒரு குறிப்பிட்ட ஒரு டிகிரிக்கு அப்புறம் கையை உயர்த்த முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நடக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆரம்ப கட்ட நிலையிலே நம்ம தீர்வுகள் எடுக்கிறது நல்லது. நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து சாரணை வேர் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன். இது வந்து நீங்கள் கஷாயம் மாதிரி போட்டு ஒரு 60 ml காலையில் சாப்பிட்ட பிறகு குடிச்சிட்டே வாங்க. வலிகள், வீக்கம், இந்த மதமதப்பு தன்மை, இது எல்லாமே நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய மருத்துவமனையிலும் சிகிச்சை எடுத்துக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம், என் பேர் பூஜா. எந்த ஊர்ல இருந்து? விழுப்புரம். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எங்க அக்கா தான். என்ன வயதாகுதா உங்களுக்கு? அவங்களுக்கு 36. ஓகே, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. அக்கா வந்துட்டு கையில கால் எல்லாம் வந்து ரேஷ் மாதிரி வந்துட்டே இருக்கு. சரிங்க. ரொம்ப சில டைம் பார்த்தா ரொம்ப இட்ச் ஆகும். சொரிஞ்சிருக்கும் மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ட்ரையா இருக்கு. சரி, ஓகே. ட்ரைனஸும் ரொம்ப ட்ரையா இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப திடீர்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, சரி, ஓகே, நம்ம சரி பண்ணிடலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் அழைச்சிட்டு போங்க. விழுப்புரமில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. மருந்துகள் ஆரம்பித்து 1 வாரத்திலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். 3 மாத சிகிச்சையில் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் சரியாயிடும். நம்ம நோய்க்கான முதல் காரணத்துக்கு சிகிச்சை கொடுக்கறதுனால குறிப்பிட்ட மாதம் மட்டும் மருந்துகள் எடுத்தால் போதுமானது. கோலான் ஹைட்ரோதெரப்பி அப்படிங்கிற சிகிச்சை முறை கொடுப்போம். அதற்கடுத்து ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகள் கொடுப்போம். இது தொடர்ச்சியாக 3 மாதம் எடுத்தால் சரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு வில்வம் இலைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் மஞ்சளும். வில்வம் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதற்கு 1/4 பங்கு மஞ்சள் எடுத்துக்கோங்க. 2ம் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரு 3 கிராம் வெந்நீரில் கலந்து சாப்பிட்ட பிறகு எடுத்துகிட்டே வாங்க. ஒரு 3 months எடுங்க. இதுவும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் பரமேஸ்வரி. நான் கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறேங்க. யாருக்கா கேக்குறீங்கம்மா? எங்க வீட்டுக்காரத்துங்க. அந்த அரிப்பு மாதிரி இருக்குது தொட பின்னாலெல்லாம், அதுக்கு கேக்குறதுங்க. சரிம்மா, என்ன வயதாகுது? அவருக்கு 74 ஆச்சுங்க. சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க. அம்மா, அந்த அரிப்பு இருக்க இடத்துல வட்ட வட்டமா இருக்குங்களா? இல்லைங்க, சொந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ரத்தமெல்லாம் ஒண்ணு வர்றது இல்லைங்க. இல்லை, வட்ட வட்டமா இருக்குங்களா? வட்ட வட்டமாங்களா? இல்லைங்க, வட்ட வட்டமா இல்ல. அந்த நடந்தா கீறி இருக்கும். சரி, அது சொரிஞ்சதுனால நகம் கீறி இருக்கிற மாதிரி தெரியுதா? வட்ட வட்டமாங்களா? சரிம்மா, நான் சொல்றதை கவனிங்க. சரியா? வட்ட வட்டமா. சரி, ஓகேம்மா. அதாவது ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகள், உள்ளுக்கு மருந்துகள் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதற்கு வந்து உங்களுக்கு
நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் கருஞ்சீரகம் வந்து கிடைக்கும், கார்போக் அரிசி அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும். கருஞ்சீரகம், கார்போக் அரிசி இது ரெண்டும் சம அளவு எடுத்து லேசாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். சாப்பிட்ட பிறகு 5 கிராம் வெந்நீரில் கலந்து கொடுத்துட்டே வாங்க. அதுக்கடுத்து சருமத்துக்கு இப்போ பொறியாக வருது, அதாவது குறிப்பாக வந்து இந்த வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு வந்து இந்த சன் பேர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பொறியாக இருக்கும், அரிப்புகள் அதிகமாக இருக்கும், ஊசி வச்சு குத்துற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இதற்கு பார்த்திங்கன்னா சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து உடம்பு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் குளியல் எடுக்கலாம். ஸோ இது நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். அப்படியே வந்து அமிங்கிடும். இந்த பொறியாக வருது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அப்படியே நல்லா அமிங்கிடும். இது தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளுடைய மருத்துவமனையிலும் இதற்கு சிகிச்சை எடுங்க, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். கோயம்புத்தூரில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் உமாதேவி மேடம், சென்னை அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? என் வயசு 38 வயசு மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள். என் பேர் உமாதேவி டாக்டர். அதுதான் எனக்கு 6 டாக்டர். சரிங்கம்மா, எத்தனை வருஷமா இப்போ இருக்கு? என்னன்னு தெரியல. புரியலைங்க டாக்டர். எத்தனை வருஷமா இருக்குமா? அது சின்ன வயசுல இருந்து இருக்குங்க டாக்டர். அம்மா அப்பா வசதியில நல்லா பார்க்க முடியல. சரிங்கம்மா. அது இப்ப என்னன்னு தெரியல, பின்னாடி மண்டை வலின்னு பயங்கரமா வலிக்குது. சரி. இப்ப மண்டை வலிக்கிறதுனால தலைவலி, கண்ணெல்லாம் பயங்கரமா வலிக்குது, தூங்கவே முடியல டாக்டர். சரி அம்மா, இதற்கு நீங்கள் முறையான மருந்துகள் எடுக்கணும். கட்டாயம் இதை சரி பண்ணிக்கலாம். மூலிகை மருந்துகள் இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு. நம்முடைய மருத்துவமனை டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. ஊரப்பாக்கம் அந்த இன்னொரு பிரான்ச்சும் இருக்குது. ஸோ சென்னையில் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதற்குரிய தீர்வுகள் கொடுக்க முடியும். மருதம்பட்டை சூரணம் அப்படிங்கிறது எளிதில் கிடைக்கும். ஓரிதழ் தாமரை அப்படிங்கிறது கிடைக்கும். நெல்லிக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கடுக்காய், தாண்டிக்காய் இது எல்லாமே நல்ல சம அளவு எடுத்து பொடி பண்ணி வச்சுட்டு வெந்நீரில் கலந்து சாப்பிட்ட பிறகு நைட் மட்டும் சாப்பிட்டுட்டே வாங்க. நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து சிகிச்சை எடுங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர்? ஹலோ. கேட்குது. உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் சுப்லட்சுமா. எந்த ஊர்லேருந்துமா? மதுரையில் இருக்கோம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? பேரனுக்காக கேட்கிறோம். என்ன வயதாகுதுமா பேரனுக்கு? அவனுக்கு 20 வயசு ஆகுது. சரி, உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. சொல்லுங்க. ஏன்னா பையனுக்கு பேரனுக்கு 20 வயசு ஆகுது. சரிங்கம்மா. அந்த கால் இந்த சுண்டு வரல் இந்த ஓரமா குறைச்சிக்கிட்டு இருக்கு. அது எதாவது காலானின்னு சொல்றாங்க. சரி. டாக்டர் காட்டினதுக்கு. சரிங்க. அதை பத்தி தான் கேட்கணும் தான். சரிங்கம்மா. அம்மா, ஒரு முறை நேரில் வந்து பார்க்கணும். மதுரையில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது, அங்கே அவர் நேரில் ஒரு முறை அழைச்சிட்டு போங்க. அது டிஜிட்டல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கான் மேடம், வர முடியாது நிறையா. சரிங்கம்மா, அவர் லீவ் டைமில் கிடைக்கும் போது வந்து ஒரு முறை பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா சரும நோய்கள் இப்போ கால் ஆணி அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது, வேறு ஏதாவது தொந்தரவுகள் கூட இருக்கலாம். ஒரு முறை நேரில் பார்த்து நம்ம அது என்ன வகையான பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் மருந்துகள் கொடுத்து சரி பண்ணிடலாம். இப்போதைக்கு அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதோடைய பாலை வந்து நீங்கள் அந்த இடத்துல வச்சுட்டே வரலாம். திரிபல சூர்ணத்தை ஒரு 5 கிராம் உள்ளுக்கு நைட்டு தூங்க போகும்போது கொடுத்துட்டே வாங்க. இதில் நல்ல முன்னேற்றம் தெரியும். நேர்லையும் வந்து ஒரு முறை பார்க்கணும். நன்றி அழைத்தமைக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம், சௌமியா ஈரோட்லேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயதுமா? எனக்கு 32 மேம். ஓகே, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எனக்கு வந்து 32 வயசு ஆகுது. சரிங்க. தலையில வந்து ஊறல் அதிகமா இருக்கு மேடம். சரி. அப்படியே ஊறல் கையில பார்த்தா பொடுகு எடுத்தா கொஞ்சம் வெள்ளையா ஒரு மாதிரி அவ்வளவுலா வருது, பொடுகு மாதிரியும் இருக்கு. சரி. அது வந்து லைட்டா புண்ணாவும் அந்த ஒரு இடத்துல வர ஆரம்பிச்சிருச்சு மேம் இப்போ லைட்டா. சரிம்மா. அம்மா, இதற்கு உடனடியாக தீர்வுகள் எடுக்கணும். உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஆரம்ப கட்ட நிலையில் பொடுகு மாதிரி ஆரம்பித்து அது சோரியாசிஸாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து தலையில் ஒரு பிரச்சனை அப்படின்னாலே அது பொடுகு தான் அப்படின்னு சொல்லி வீட்லேயே ஆயில் மாற்றி யூஸ் பண்ணுவாங்க, ஷாம்பு மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவியாரிட்டி அதிகமாகி அது சோரியாசிஸாக வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது சோரியாசிஸ் தானா இல்லை வந்து டேண்ட்ரஃப் தானா அப்படிங்கிறத ஒரு முறை நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்த்து சிகிச்சை முறை எடுங்க, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். இப்போதைக்கு வெட்பாலை தைலத்தை எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ இல்லை தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சீயக்காய் கொண்டு குளியல் எடுங்க. நம்முடைய மருத்துவமனையில் இதற்கு நிரந்தரமான தீர்வுகள் 3 மாதத்திலே கொடுக்க முடியும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ, என் பேர் அஞ்சலிங்க. எந்த ஊர்ல இருந்து? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேங்க. சரி, யாருக்கா கேக்குறீங்க? இது எனக்காக தான் கேட்கணும். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? 40 வயசுங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. கால் ரொம்ப வலிக்குதுங்க, ரெண்டு காலுமே. சரி ரெண்டு காலுமே இந்த சைடுல ரெண்டு காலுமே பயங்கரமா வலிக்குது. சரிம்மா, பீரியட்ஸ் கரெக்டாக இருக்குங்களா? அதெல்லாம் கரெக்டா இருக்கு மேம். ஓகேம்மா, ஃப்ளோ நார்மலாக இருக்கா? அதெல்லாம் கரெக்டா இருக்கு மேம். சரி, ஓகே. எந்த இடத்துல தசை இருக்கிற இடத்துல வலி இருக்கா? இந்த சுண்ட விரல் இருக்குல்ல மேம், அதுக்கு கீழே அப்படியே இந்த ஃபுல்லா வலிக்குது. ஃபுல்லாகவே வலி? பாதம் ஃபுல்லா. சரிம்மா, அதாவது முட்டி அதே மாதிரி முட்டி ஒரு படி கூட யாரும் இல்ல மேம். சரிம்மா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாத வலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா எடுத்து பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு சின்னதாக ஒரு எலும்புகளோட வளர்ச்சி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பாதத்தில் குறிப்பாக அந்த கணுக்காலில் வலிகள் இருக்கும். அந்த வலிகள் அப்படியே விரல்கள் வரைக்கும் பரவ ஆரம்பிக்கும். இதற்கு நம்ம அனுபவம் சார்ந்த ஒரு சிகிச்சை முறைகளை நம்ம சரி பண்ணிக்கலாம். செங்கல் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா அடுப்பில் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. எருக்கன் இலை, குறிப்பாக பழுத்த எருக்கன் இலை கிடைச்சா ரொம்ப நல்லது. ஒரு 5லேருந்து 8 இலைகள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செங்கல் சூடாக இருக்கும் போதே அந்த இலைகளை வச்சு அதுக்கு மேலே நம்மளோட கால் பாதத்தை வச்சுக்கணும். வலிகள் உடனடியாக குறைய ஆரம்பிச்சிடும். வலி மாத்திரைகள் இந்த பிரச்சனைகளுக்கு அடிக்கடி எடுப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த ஒரு வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கடுத்து உங்களுடைய உடல் எடை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஹைட்க்கு ஏற்ற வெயிட் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா இல்லை அதிகமாக இருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். அதனாலேயும் நமக்கு மூட்டுகளில் வலிகள் இருக்கும், தேய்மானங்கள் இருக்கும். இந்த தேய்மானம், முழங்கால் மூட்டு வலி, தசை பிடிப்பு, இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறது, ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, ஸோ இந்த விரைப்பு தன்மையினாலையும் நமக்கு இந்த பெயின் அதிகமாக தெரியும். இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சைகள் இருக்குது. ஸோ காஞ்சிபுரமில் நேரில் போய் பாருங்கள். கட்டாயம் ஒரு 3 மாதத்தில் இதை சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. வீரபாண்டி மேடம். எந்த ஊர்ல இருந்து சார்? நாமக்கல் மாவட்டம் வடகப்பட்டி. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் மேடம் கேட்குறேன். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். 48 வயசு மேடம். வணக்கம், சொல்லுங்க. பில்டிங்ல கீழே வேலை செய்யும் போது மேடம் கீழே விழுந்துட்டேன் மேடம். கையை சோத்து கை ஊண்டிட்டேன். சரிங்க. அது ஊன வந்து பளிச்சுன்னு சொன்னிச்சு இந்த ஷோல்டரு. சரிங்க. அது வலி வந்து மறுபடியும் நம்ம சோப்பு போடும்போது கை வலிக்குது. சரி. பின்னாடி பக்கம் கொண்டு போய் முதுகு தேய்ச்சமா கை வலிக்குது மேடம். சரி. அது ஜவ்வு வலியா இருக்கு, ஆப்ரேஷன் பண்ண அப்படிங்கிறாங்க ஒருத்தர். சரி, ஓகே. அதுதான் மேடம் கேட்குறேன். சரிங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி கீழே விழும்பொழுது இல்லை குறிப்பிட்ட ஒரு வேலைகள் நம்ம தொடர்ச்சியாக செய்யும் போது அந்த ஜவ்வு வந்து ஒரு கொஞ்சம் வீக்காக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து கிழியப்படும். ஸோ இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 10 நாட்கள் நம்மளுடைய மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறணும். நம்மளுடைய அந்த லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய மருந்துகள் வந்து நாங்கள் கொடுப்போம். அதே மாதிரி எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம். அது எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஒரு 3லேருந்து 6 மாத காலம் தொடர்ச்சியாக நீங்கள் சிகிச்சை எடுத்தீங்களா கட்டாயம் அறுவை சிகிச்சை இல்லாமல் சரி பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த மூட்டுகளில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நடக்கும்போது கீழே விழுந்துட்டேன், இல்லை ரன்னிங் போகும்போது, இல்லை ஜிம்க்கு போகும்போது லிகமெண்ட் வந்து டேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மூலிகை மருந்துகளை சரி பண்ண முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்குது. ஸோ 95க்கும் ஆர்ஜிஆர் மருத்துவமனைகள் இருக்குது. நாங்கள் கொடுக்கக்கூடிய மருத்துவம் வந்து முழுவதும் மூலிகை சார்ந்த மருத்துவம் மட்டுமே. உள் மருத்துவம் மற்றும் வெளிப்புற மருத்துவம், அதாவது உள்ளுக்கு மூலிகை மருந்துகள் கொடுக்குறோம், வெளிப்பிரயோகமாக மூலிகை தைலங்கள் போட்டு இலக்கு முறைகள், பற்றுன்னு சொல்லக்கூடிய சிகிச்சைகள், ஜானுவஸ்தி, லேபனம், உடம்பு முழுவதும் வந்து பொடிக்கிளி, இந்த மாதிரி நிறைய வகையான பஞ்சகர்ம சிகிச்சைகளை நம்ம சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நேரில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, என் பேர் ராதாங்க மேடம். எந்த ஊர்ல இருந்துமா? ஈரோடு மாவட்டம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தாங்க மேடம். உங்க வயது என்னம்மா? எனக்கு 47 வயசுங்க மேடம். சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. ஒரு மாசத்துக்கு முன்ன ஆபரேஷன் பண்ணிட்டாங்க மேடம், கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. சரிங்கம்மா.
அது இப்ப என்ன பண்ணுதுங்க மேடம், 1 மாசம் ஆயிடுச்சுங்க மேடம். இப்ப படுத்த எந்திரிக்க முடியல, இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலிக்குது மேடம், ஒரு சைடு மட்டும். வலி இருக்குது. சரிம்மா. அதாவது ஆப்ரேஷன் பண்ணதுனால உடம்பு வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். ஸோ நீங்கள் இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு வகையான பழங்கள் தினமும் எடுத்துக்கோங்க. நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா குடிங்க. வலி இருக்க இடத்துல வெந்நீரில் கொஞ்சம் கல்லுப்பூ மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒத்தடம் வந்து கொடுங்க. பிரண்டை துவையல் பண்ணி எடுத்துக்கோங்க. சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாம் தொடர்ச்சியாக ஒரு 3லிருந்து 6 மாத காலம் நீங்கள் சத்தான உணவுகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உடம்பு வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ இது எல்லாமே உடம்பு பலவீனம்னால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ நம்மளுடைய மருத்துவமனைக்கும் நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். அதாவது உடலில் இருக்கக்கூடிய பலவீனத்தை சரி செய்யக்கூடிய சிறப்பான சூர்ணங்களும் கஷாயங்களும் கொடுக்குறோம். ஸோ இப்போ தாய்ப்பால் கொடுத்துட்ருக்காங்க, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, டெலிவரிக்கு அப்புறம் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது, முன்ன மாதிரி எந்த வேலையும் செய்ய முடியல, உடம்பு பலவீனத்தினால ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய கஷாயங்கள் எடுக்க அது பெஸ்ட்டான ஒரு நர்வ் அண்ட் டானிக்காக இருக்கும். மசில் டோனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி எலும்புகளுக்கு வலுவடையக்கூடிய மருந்துகள் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். உணவுலையும் கவனம் செலுத்துறது அவசியம். கீரைகள் வாரத்தில் ஒரு 2 நாட்களாவது கண்டிப்பாக கீரைகள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மேகலா மேடம். எந்த ஊர்ல இருந்துமா? ஈரோடு மாவட்டம். சரி, யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? வயது 56ங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில வந்து கொஞ்சம் சதவளர்ச்சி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா அது வந்து சதவளர்ச்சி ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தா சதவளர்ச்சி இருந்துச்சு. 1 வருஷம் சீட்டு நின்றுட்டு மறுபடியும் ஃபுல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்கேன் பண்ணும்போது வயிறு ரொம்ப வலி கொடுத்துருக்கு. ஸ்கேன் பண்ணும்போது சதவளர்ச்சி இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ணி ஆகணும், கர்ப்பப்பை என்னமோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு அது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அப்புறம் நாட்டு மருந்து யூஸ் பண்ணேன், களிச்சிக்காய் சொல்லி அது வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அது கொஞ்சம் சரியா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 48 நாள் விடாம வெறும் வயிற்றுல சாப்பிட சொன்னாங்க, ஈவினிங் சாப்பிட சொன்னாங்க. 2 வேளையும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் போய் ஸ்கேன் பண்ணேன். அந்த சதக்க வளர்ச்சி வந்து அது சுத்தமா சரியாயிடுச்சு. கர்ப்பப்பை வந்து சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் சீட்டு எது போகல, டேட்டெல்லாம் ஆகல. ஆனா அப்பப்ப இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் எடுத்தாலும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வேலை செஞ்சாலும் 2 சைட்லயும் வயிறு வலி இருக்குங்க. கர்ப்பப்பை வலி இல்ல, ஆனா 2 சைட்ல வலி இருக்கு. ஆனா வெயிட் ரொம்ப போட்டிருக்குது, தொப்பை ஃபுல்லா இருக்கு. வயிறு வந்து பாத்தீங்கன்னா தொடையில முட்டி இருக்கிற மாதிரி. வெயிட் குறைக்கணும் எனக்கு மெயினா. சரிம்மா. அதான் மேம். ஓகேம்மா. வெயிட் குறைக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கான காரணங்கள் என்னன்றதை பார்க்கணும். வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வெயிட் மட்டும் குறைக்கணும், அப்போ டயட்டில் இருப்பாங்க. வெயிட் குறைக்கிறதுக்கு இப்போ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து மெடிசன் மாதிரி எடுத்து குறைக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிட்டோம் அப்படின்னாலே வெயிட் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஹார்மோன் பிரச்சனைகள்னால வருதா, இல்லைனா எதனால் இப்போ கர்ப்பப்பையில் உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருந்திருக்கு, அதனால் உடம்புல ஒரு சில மாற்றங்கள்னால தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ கழற்சிக்காய் எடுக்கும் பொழுதே நமக்கு வெயிட் வந்து லாஸ் ஆகணும். ஸோ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் ஒரு முறை மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கம்மா. ஸோ உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து உடல் முழுவதும் உங்களுக்கு பரிசோதனை செய்து உங்களுக்குரிய என்ன தீர்வுகள் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். நீங்கள் பேசுகிறது கேட்குது. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதுக்கான சிகிச்சை முறைகள் எப்படி கொடுக்குறீங்க? ஜென்ரலாக வந்து அந்த ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான சில மருந்துகள் எடுப்பாங்க. 3 மாதங்களோ 6 மாதங்களோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த ப்ராப்ளம் வரக்கூடியது நம்மளால் பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் கூட அந்த ப்ராப்ளம் போகும். இது வந்து இயற்கையாகவே அந்த ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும், பெண்களுக்கு வந்து மாதவிடாய் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சீராக வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் நீங்கள் கொடுக்குறீங்க? ஓகே, நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு இதை தாண்டி எண்டோமெட்ரியம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய வகையான கட்டிகள், ஹெமரேஜ் சிஸ்ட்டு, நெபோத்திலியன் சிஸ்ட்டு, நிறைய பேருக்கு பார்த்தோலியன் சிஸ்ட் இருக்கும், சாக்லேட் சிஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கர்ப்பப்பை சார்ந்த ஓவரியில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்ம மூலிகை மருந்துகளே தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம்.
மலை வேப்பிலை கொண்டு இன்னும் நிறைய மூலிகைகள், குறிப்பாக காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு நாமளே மருந்துகள் தயாரித்து இந்த நீர்க்கட்டிகளுக்கு சிறப்பான ஒரு தைலத்தை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த மூலிகை மருந்தை, அதாவது இந்த ஆயிலை வந்து காலையில் வெறும் வயிற்றில் 3 to 5 சொட்டு நீராகாரமில் கலந்து எடுத்துக்க சொல்கிறோம். மென்சஸ் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மென்சஸ் டேயிலிருந்து மென்சஸ் முடிகிற வரைக்கும் ஒரு 5 to 10 ml அதே நீராகாரமில் கலந்து எடுக்க சொல்கிறோம். ஸோ இது வந்து அனைத்து விதமான ஹார்மோன் பிரச்சனைகளும் கர்ப்பப்பில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் எல்லாமே நமக்கு ரப்சர் ஆகி, இயற்கையான முறைகள்லேயே ரப்சர் ஆகி மென்சஸ் வழியாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான சிகிச்சைகள் தொடர்ச்சியாக 3 to 6 மாத காலம் எடுக்கணும். ஸோ பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு 3 to 6 monthsக்கு அப்புறம் ஸ்கேன் பார்த்தாங்க அப்படின்னா பிசிஓஎஸ் இல்லை, ஹெல்த்தியாக இருக்குது, நார்மலாக இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த மூலிகைகள் தொடர்ச்சியாக 6 months எடுக்கணும். அதற்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில் என்ன தவறுகள் செய்கிறோம், என்ன மாதிரியான உடல் பயிற்சிகள் செய்கிறோம், யோகாசன பயிற்சிகள் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுப்போம். அப்போ திரும்பவும் அவங்களுக்கு வாழ்நாள் முழுதும் வராத அளவுக்கு பார்த்துக்க முடியும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ராதா அரமணிலிருந்து. சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். 41 வயசு. வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம். போன மாதம் தைராய்டு வந்துச்சு டாக்டர். சரிங்கம்மா. அதில் உடம்பு ரொம்ப வீக்காக இருந்துச்சு. சரி. ஒரு 10 நாளாக ஒரே இடுப்பு வலி. சரிங்கம்மா. பாதம்லாம் ஊனவே முடியல, வலி இருக்குது. சரி. அதாவது தைராய்டு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம உணவில் உப்பு, நம்ம எடுத்துக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோம். பாக்கெட்டில் வரக்கூடிய அயோடைஸ்டு சால்ட், அயோடின் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான உடம்புக்கு தேவையான ஒரு சத்து தான். ஆனால் அது அளவுக்கு அதிகமாக போனாலோ இல்லை குறைவாக போனாலோ நமக்கு தைராய்டு பிரச்சனை ஏற்படுது. இதுதான் முக்கியமான ஒரு காரணம். நம்ம உணவில் பார்த்திங்கன்னா உப்பு நம்ம எடுக்கிறது பிரகாரம் நமக்கு இந்த தைராய்டு பிரச்சனைகள் வரும். ஸோ உணவில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு, இந்துப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இதை மட்டும் உபயோகப்படுத்துங்க. இரவு தூக்கத்துக்கும் தைராய்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. நைட்டு யாரெல்லாம் லேட்டாக தூங்குறாங்களோ, நைட் ஷிஃப்ட் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தைராய்டு சீக்கிரமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து கவனம் செலுத்தணும். அதற்கடுத்து நம்ம தொண்டை பகுதிகளில் தான் அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து இருக்கும். ஸோ இது கம்மியாக சுரக்குதா, அதிகமாக சுரக்குதா, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். தைராய்டு பிரச்சனைகளுக்கு நம்ம சிறப்பான மூலிகை மருந்துகள் நம்மளுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ச்சியாக ஒரு 8 மாத காலம் நீங்கள் கட்டாயம் எடுக்கணும். ஆங்கில மருந்துகள் இல்லாமல் மூலிகை மருந்துகளே எடுத்து நம்ம தைராய்டு நார்மல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ தைராய்டுனாலையும் நமக்கு இடுப்பு வலிகள், தசை வலிகள் நமக்கு ஏற்படும். நம்ம மூட்டு வலி அப்படின்னு நினச்சிட்டு அதற்கு மட்டும் சிகிச்சை எடுத்துகிட்ருப்போம். ஆனால் தைராய்டு கண்ட்ரோலில் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கவனிக்கிறது இல்லை. ஸோ தைராய்டையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்ல விஷயம். உங்களுக்கு சீத்தாப்பழ இலை, அது சீத்தா மரம் இருக்கு இல்லையா, ஸோ சீத்தா இலைகளை வந்து ஒரு 5 to 8 இலைகள் எடுத்துக்கோங்க. 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி காலை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வாங்க. தைராய்டு லெவல் உங்களுக்கு நார்மலுக்கு வர வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறம் வாரத்தில் 2 முறை ரெகுலராக நீங்கள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு தைராய்டு பேலன்ஸாக இருக்கும். ஸோ ஹைப்போவாக இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டிசமாக இருந்தாலும் சரி, இந்த சீதா இலை கஷாயம் வந்து எடுத்துக்கும்பொழுது கட்டாயம் உங்களுக்கு சீக்கிரமாக நார்மலுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, பேசுங்க சார். உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? கடலூர் மாவட்டம் பேசுகிறேன் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் வீட்டுக்காரங்க கேட்குறேன் மேடம். என்ன வயதாகுதா உங்களுக்கு? 30 வயதாகுது மேடம். என்ன சார்? கடலூர் மாவட்டம். நீங்க டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, போன்ல பேசுங்க. உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். 31 வயதாகுது மேடம். பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. 31 வயதாகுது மேடம். சார், உங்க டிவி பார்க்காதீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம், சீக்கிரமா கேளுங்க. சரி மேடம், அவங்களுக்கு நடுமுதுகு வலி இருக்கிறாங்க மேடம். சரிங்க. நடுமுதுகு மட்டும் வலி இருக்கிறாங்க. வலி இருக்கு சார். டிவி வால்யூம் நீங்க குறைக்கவே இல்லை சார். உங்க கேள்வியை நீங்க தெளிவா கேளுங்க, அப்பதான் சரியான பதில் வந்து டாக்டரால கொடுக்க முடியும். சரிங்க, ஓகே மேடம். சரி, நடுமுதுகு வலி இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா மேடம், நடுமுதுகு வலி இருக்கிறாங்க மேடம். ஓகே, எத்தனை மாசமா இருக்கு? அது ஒரு மாசமா வலிக்குது மேடம். சரிங்க. இப்போது முதுகு தண்டுவடத்தில் வலி அப்படின்னா நமக்கு மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வாதம்,
அதாவது ஃபஸ்ட்டு விஷயமே நம்மளுடைய சித்த மருத்துவத்தின் பிரகாரம் வாதம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் பொழுது எலும்புகளில் தசைகளில் நமக்கு ஒரு வலிகளாக பிரதிபலிக்கும். வாதத்தை நம்ம வெளியேற்றணும். வாதத்தை சமநிலைப்படுத்திட்டோம்னாலே உங்களுக்கு வலிகள் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு தசைகள் பிடிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு ஸ்பைனல் வந்து அலைன்மெண்ட்டே மாறி இருக்கும். இதனாலேயும் நமக்கு வலிகள் இருக்கும். ஒரு முறை நேரில் வந்து பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். நம்முடைய ஆர்ஜே மருத்துவமனையில் இதற்கு கடிவஸ்தி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸ்பைனல் கரெக்ஷன் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். இது எல்லாமே ஒரு 3 to 5 டைம்ஸ் எடுக்கும்போது கட்டாயம் சரி பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாரணை வேர் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு தீர்வாக அமையும். கஷாயம் மாதிரி போட்டு ஒரு கண்டினியூஸாக ஒரு 48 days எடுக்க சொல்லுங்கள். நம்முடைய மருத்துவமனையிலும் தீர்வுகள் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? திருப்பத்தூர்ல இருந்து. சரி, யாருக்கா கேட்குறீங்க? என் பேரனுக்காண்டி கேக்குறேன். என்ன வயதாகுதுமா பேரனுக்கு? அவனுக்கு 18 வயசு ஆகுது. சரி, உங்க கேள்வியை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். ஹார்மோன் வந்து கம்மியா இருந்தா அந்த ஜென்ஸ் வந்து லேடிஸ் மாதிரி ஆகுறான். ஹார்மோன் கம்மியா இருக்கிறதுனாலயா இல்ல அதிகமா இருக்கிறதுனாலயான்னு கேக்குறேன். சரி அம்மா, இது வந்து ரெண்டுமே வந்து காரணமாக இருக்குது. நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஆரம்ப கட்ட நிலையிலே நீங்கள் அழைச்சிட்டு வர்றது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ குறைவாக இருக்கா அதிகமாக இருக்கா, இது ரெண்டுமே வந்து முக்கியமான ஒரு காரணம். நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது உடம்புல. ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் இருக்குது, ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்குது, டெஸ்டோஸ்ட்ரான் இருக்குது. ஸோ இந்த ஹார்மோன் வந்து இறக்கம் ஏற்றதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து காரணம் தான். ஸோ எந்த குறிப்பிட்ட ஹார்மோன்ஸ், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு டெஸ்டோஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் தான் வந்து நார்மலாக இருக்கணும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கலாம். ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது நிறைய வகைகள் இருக்குமா. அதில் எந்த ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட்டு உடல் பரிசோதனை லேப் டெஸ்ட் எடுத்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்முடைய மருத்துவமனைக்கு அவங்க நேரில் அழைச்சிட்டு வாங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. நிகழ்ச்சியில் இணைந்துட்டீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஓகே டாக்டர், ஆரோக்கியமான கர்ப்பப்பைக்கு பெண்கள் என்ன மாதிரியான உணவு முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணணும்? இப்போ வீட்டில் இருந்தபடியே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூரின் மோஷன் ஃப்ரீயாக போகிறோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கவனிக்கணும். ஏன்னா கழிவுகளுடைய தேக்கம் தான் நோய்க்கான முதல் காரணம். ஸோ கழிவுகளை வெளியேற்றணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உணவில் கவனம் செலுத்தணும். அப்போ தான் ரிசல்ட் வந்து இருக்கும். நம்மளுடைய ஜீரண உறுப்புகளை முறையாக நம்ம வச்சுக்கணும். பசித்த பிறகு உணவு சாப்பிடணும். பசிக்காமல் நம்ம உணவு சாப்பிட்டோம்னா நோய் நிலை ஏற்படும். அதே மாதிரி இரவு நேரத்தில் சரியான நேரத்துக்கு தூங்கணும். வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். உடல் உழைப்பு, குறிப்பாக பெண்கள் வந்து இடுப்பு எலும்பு அசைவு கொடுக்குற மாதிரி உடல் உழைப்பு கொடுக்கணும். சிம்பிளாக வீட்டில் இருக்கபடியே நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கருப்பு உளுந்தை வந்து களி மாதிரி பண்ணி நல்லெண்ணெயோட கலந்து தொடர்ச்சியாக எடுக்கணும். குறிப்பாக மென்சஸ் டைமில் எடுக்கிறது நல்ல விஷயம். கருஞ்சீரகம், ஸோ நைட்டு வந்து தூங்க போகும்பொழுது ஒரு 3 கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த வெள்ளை சர்க்கரை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பனவெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி உணவுகள் எடுத்தோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ சிறப்பு. இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் பெண்களுடைய கர்ப்பப்பை பற்றின நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ஹார்மோனில் எப்படி பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் ரொம்பவே பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.